ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ குரு 4 அதனுடைய 143வது கொஷின் வந்து நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் வந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டாக தவறா அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா, இல்லை எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தவறானா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, இல்லை எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. என்ன தவறாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் வரை கிடையாது. ஸோ வங்காளதேசம், அது வங்காளதேசம் வரை அது வந்து பரவி இருக்கு சொல்லியிருக்கலாம் சரிங்களா. கங்கை சமவெளி அது வரை தான் பரவி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வங்காளதேசம்னு இருந்து தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தவறு. என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி எங்கே இருக்குன்னா, ஸோ அஸ்ஸாமில் தான் இருக்குது. அது அஸ்ஸாமில் தான் இருக்குது பெரும்பகுதி. ஸோ இதனால் இதுவும் தவறாக தான் இருக்குது சரிங்களா. ஓகே, அப்போது ஸ்டேட்மெண்ட்டு 1, 2 தான் சரி. அப்போ அந்த வகையில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி மட்டும் தான் சரியாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து மூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான 360 டிகிரி ஆங்கிளில் நம்ம என்னென்னா இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளி இருக்குல்ல, ஸோ என்னென்ன ஆறுகளில் இது படிய வைக்கப்பட்டு இந்த ராஜஸ்தான் சமவெளி உருவானது அப்படின்னு சில நேரம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன ஆறு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லூனி ஆறுன்னு சொல்லுவாங்க, லூனி ஆறு. அதுக்கப்புறம் பார்த்தா சரஸ்வதி ஆறு. இந்த ஆற்றினுடைய படிவுகளால் தான் உருவானது எது சொல்லுவாங்க, ராஜஸ்தான் சமவெளி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ராஜஸ்தான் சமவெளியில் பார்த்தோன்னா நிறைய உப்பு ஏரிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான உப்பு ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாம்பார் ஏரின்னு எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ராஜஸ்தான் தான் இருக்குது சரிங்களா. அது சாம்பார் ஏரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது சரிங்களா. அது என்ன பேர்னா, ஸோ புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க. புஷ்கர் ஏரி, சாம்பார் ஏரி இல்லைன்னா புஷ்கர் ஏரி சொல்லுவாங்க. இது வந்து நியரஸ்ட்டாக எதுக்கு அப்படின்னு இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஸோ உலகின் பார்த்தோன்னா 17வது பாலைவனம். என்னது 17வது பாலைவனம் என்னன்னா, ஸோ தார் பாலைவனம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது சரிங்களா. தார் பாலைவனம் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் சமவெளியில் தான் இருக்குது சரிங்களா, தார் பாலைவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மலைத்தொடருக்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சில நேரம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு திசையில் தான் இது இருக்குது. அது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு திசையில் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ தார் பாலைவனம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த தார் பாலைவனம் ரிமைனிங் அந்த 3ல் 2 மடங்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் இருக்குது. எத்தனை பங்குன்னு கேட்பாங்க, 3ல் 2 பங்கு. இது வந்து எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவன பகுதி இருக்குல்ல, ஸோ அதுக்கு பேர் வந்து கேட்பாங்க. அப்புறம் அரை பாலைவனத்துக்கு பேர் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த முழுவதுமாக இருக்கிற பாலைவனத்துக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த முழு பாலைவனத்துக்கு பேர் வந்து மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மருஸ்தலி. அந்த முழுவதுமாக இருக்கிற பாலைவனத்துக்கு பேர் மருஸ்தலி. இதே அந்த அரை பாலைவன பகுதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா. பாங்கன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சில நேரம் வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த அரை பாலைவன பகுதிக்கு வந்து பாங்கரும், முழு பாலைவன பகுதிக்கு வந்து மருஸ்தலின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, அப்போ நம்ம ராஜஸ்தான் சமவெளியை பற்றி நம்ம இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன். இதையும் தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பானா கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாப் ஹரியானா சமவெளியை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு சமவெளி அது பார்க்கும்போது என்னென்ன ஆறுகள் முக்கியமாக அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆறை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸோ என்னென்ன ஆறுனா, ஸோ சட்லெஜ் பியாஸ் சொல்லுவாங்க. சட்லெஜ் பியாஸ் இந்த ஆறு
மற்றும் பார்த்தீங்கன்னா ஸோ ராவின்னு சொல்லுவாங்க. இந்த நதிக்கரனுடைய என்ன ஆகுதுன்னா இந்த நதிகளை வச்சு தான் என்ன ஆகுதுன்னா அந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியிலேருந்து உருவாகுது. மற்றபடி இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில் ரொம்ப ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம கங்கை சமவெளி அப்படின்னு பார்த்தோம்னாவே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். கிழக்கில் வந்து எவ்வளோ தூரம் வரை பரவி இருக்குன்னா ஸோ வங்காளதேசம் வரை தான் பரவி இருக்குது. இங்கே மிசோரம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய துணையாறுகள் சரிங்களா, அந்த கங்கை ஆற்றினுடைய துணையாறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில நேரங்களில் வந்து அந்த துணையாறுகள் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ கங்கை நதியினுடைய துணையாறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா காக்கரா, அது காக்கரா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காண்டக், இதெல்லாம் கங்கை நதியினுடைய துணையாறுகள்னு சொல்லுவாங்க, காண்டக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கோசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ யமுனை. அதுக்கடுத்து சாம்பல். அதுக்கடுத்து பெட்வா. இதெல்லாம் பார்த்தோன்னா கங்கை நதியுடைய துணையாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பிரம்மபுத்திரா சமவெளியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவே அது வந்து எங்கே வரை பரவிக்குன்னா ஸோ பெரும்பகுதி அஸ்ஸாம் வரை தான், அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மபுத்திரா சமவெளியை பார்த்தீங்கன்னா ஸோ சதுப்பு நில காடுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்ன வகையான சதுப்பு நில காடுகள்னால் ஸோ தராய் எனப்படும், சரி, தராய் எனப்படும் ஒரு வகையான சதுப்பு நில காடுகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அது எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா சமவெளியில் இருக்குது சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனோட ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா முக்கியமான டேட்டா ஃபேக்டர் அந்த டைப்பில் பார்க்கும்போது இதுதான் இருக்குது. இதையும் தாண்டி கேட்டானா ஸோ ரொம்ப ரொம்ப டெப்த்தானா ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து இவ்வளோ டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி கேட்பானா ஸோ நீங்கள் இன்னும் ஒரு சில புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய டேட்டாஸ் தெரியும். சப்போஸ் நம்ம சொல்லிக்கிற டேட்டாஸை விட உங்களுக்கு வேறு எதனா டேட்டாஸ் தெரிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு நம்ம ஜென்ரலாக அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டேட் லெவலில் மொத்தம் 10 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ என்னைக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்கும், ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட் மார்க் டெஸ்ட் எப்படி நடக்கும், செகண்ட் மார்க் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 10 மார்க் டெஸ்ட் வரையே டேட் வந்து கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் ஸோ டாப்பர் வருவாங்கள்ல அவங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு அந்த மார்க் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் தருவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதுலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.